நீ வேணா பாரு, நான் வளர்ந்து பெரியாளாகி உன் கண்ணு முன்னாடியும் வாங்கி எடுத்து ஓட்டல. என் பேரு ஸ்டீஃபன் கதிர்வேல் இல்லை. சார் இங்க இருக்கீங்களா? தோ தோ நான் வரேன். டேய் என்னடி செத்தடி. அங்க அந்த போட்டோ திருப்பி வச்சுட்டு இப்ப என் கை வைக்கிறதுக்காக அப்பா பைக்கை தொடச்சிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் வண்டியில கையிடுறா. ஹலோ மிஸ்டர் துரை பொண்ணு, இந்த வண்டியில் கை வைக்க எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே அடிச்சு கையெடு. இருக்கும்டா இருக்கும். ஏன் அம்மாவோட ஓட்ட ஸ்கூட்டி ஒன்று இருக்கு, அதை எடுக்க வேண்டியதானே? தேவையில்லாம எங்கள் அம்மா ஸ்கூட்டி பற்றி பேசாத, புரியுதா? எப்பயுமே பழச மறக்கூடாது. அந்த வரைக்கும் ஒரு சீன்லாம் இல்லடா. மறந்துட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னோட சின்ன வயசுல நீ ஸ்கூலுக்கு நடந்து போகணும், என்னோட அம்மாவோட ஸ்கூட்டில உன்னை கூட்டிட்டு போனேனே. அந்த ஸ்கூட்டி அவ்வளோ சீன் இல்லைன்னு சொல்லிட்டாலே. போதும்டா போதும். அப்படி சென்டிமெண்டா முட்டை தோசை மேல போற பெப்பர் மாதிரி தூவாத. ஆமா, நான் தான் அப்பா பைக்கு ஒழிச்சு வச்சிருந்தேன், எப்படி எடுத்த? ஆமா, அப்படியே அரண்மனை பெட்டிக்குள்ள பூட்டு வச்சிருந்த பாரு, எடுக்காம இருக்கிறதுக்கு. உங்க அப்பா போட்டோ பின்னாடி தான் இருந்தது. ரொம்ப நாளா பூட்டி இந்த வண்டியாச்சே, சரி போனா போதும் எடுத்து கிளீன் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுற நீ. யாரு? நானு கேச்சிட்டேன். சரி சரி உன்னை வடிச்சிட்டேன், உனக்கு வண்டித்து ஒரு ஹெல்ப் பண்ணு, அப்பதான் ரவுண்டு கூட்டு போவேன். உன் வண்டியில வர்றதுக்கு நான் வராமலே இருப்பேன். அடிங்க உங்க அப்பா ரவுண்டு வேணாமா? அப்பா வண்டிலையா? நிஜமாவா? சோசனா நீ கிளம்பு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வண்டியில கூட்டிட்டு போ, அப்பா வண்டியில கூட்டிட்டு போ, எனக்கு கூட்டிட்டு போ. என்ன பத்தி பாவமா இல்லையா? ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்டுடா. மா, நான் 18 இட்லி சாப்பிட்டே முடிச்சிட்டேன். நீ இன்னும் சாம்பார் வைக்கிறியா? விவேகானந்தா, கையை கழுவாத, அம்மா வந்துட்டேன். சீக்கிரம் வாமா.
டேய் எப்ப பார் சோறு சோறுன்னு கொஞ்சமா சோத்த கம்மி பண்றா, வாழ்க்கையில உருப்படுவ. நல்ல எரும மாடு மாதிரி 18 இட்லியை தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்க. ஆஃபீஸ் காலங்காத்தால நிம்மதியா போக முடியுதா? கண்ணே கையை கழுவல இல்ல, 2 நிமிஷம். இது அம்மா சாம்பார் கொண்டாந்துடுறேன். போடுமா, அதுக்கு தானே அவனை வச்சிட்டு இருக்க. என்ன பேசுற? எதுக்கு காலையிலே அவன் கூட சண்டை போடுற நீ? அவனை அமைதியா சாப்பிட விடு. இப்ப கூட அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ற நீ. இப்ப புரியுதுமா. எங்க அவன் வேலைக்கு போயிடுவானோன்னு நீ தான் அவனை படிக்க வைக்கல போல. டேய் என்னடா பேசுற? நீ நல்லா படிச்ச, அதனால நான் உன்னை படிக்க வச்சேன். அவனுக்கு படிப்பு ஏறல, அதனால நான் படிக்க வைக்கல. எனக்கு நீங்க 2 பேரும் ஒண்ணுதான்டா. ஓ 2 பேரும் ஒண்ணா? அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? யார் இங்கே தனியாக கஷ்டப்படல, நாங்களும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறோம். நீ கஷ்டப்படுறியா? என்ன கஷ்டப்படுற நீ? இந்த வீட்டுக்கு 1 மாசம் வாடகையாவது கொடுத்துருக்கியாடா நீ? நல்லா பெருசா பேசுறான், கஷ்டப்படுறான் நம்மள. டேய் என்னடா பேசுற? நீ ஏன் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஏதாவது கேட்கறதா இருந்தா என்ன கேளு. அம்மா, அவன் ஆட்டோ ஓட்டுறேன்னு ஊரை ஏமாத்துறது இல்லாம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கான். நீ வேணா அவனை நம்பிட்டு இருமா, என்ன விட்டுரு. ஓ தோற அந்த அளவுக்கு வந்துட்டீங்களோ? மா யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்கல, அவர் கிளம்பத்தானே கிளம்ப சொல்லுமா. விவேகானந்தா, நீயாவது நான் சொல்ற பேச்சை கொஞ்சம் கேளேண்டா. அவனுக்கு என்ன வயசாகுன்னு தெரியுமாம்மா? நம்ம சொந்தக்காரங்களாம் அவனை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு அவன்கிட்ட சொன்னியா இல்லையா நீ? உங்களால் ஏன் லைஃப் தான் நாசமாக போகுது. எப்பா சாமி, என்னெல்லாம் உன் லைஃப் நாசமாக வேணாம். உனக்கு அவசரம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கு. மா யாரோட கரிசனை எனக்கு தேவையில்லம்மா. உனக்காக கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணுறேன்னு நினச்சியா? போட்டோம். மா, கீர்த்தி என்ன லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. என் ஆளோட அப்போ என்ன கேட்குறான்னு தெரியுமா? என்னப்பா உங்கள் நொண்ணனுக்கு எதுவும் குறையா, ஏன் இன்னும் கல்யாணம் நடத்தாமல் வச்சுருக்கீங்கன்னு இவனை கேட்கறது இல்லாமல் அந்த ஆள் என்ன வேற கேட்குறாமா? அம்மா, அவருக்கு நாங்கள் லவ் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இல்லையா? வீட்டுக்கு மூத்த பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க உங்களோட இந்த முடிவு உங்களுக்கு வேணா சரியா படலாம். ப்ராப்ளம் என் பொண்ணுக்கு தான் கேட்குறாருமா. இதை நான் எப்படி எடுத்துக்க, நீயே சொல்லு. அண்ணனுக்கு நான் சீக்கிரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பா. இங்கே பாரு, அவங்கிட்ட போடுற நாடகம்லாம் என்கிட்ட போடாத. சாமி ரூமில் 3 ஜாதகம் வச்சுருக்கேன், எல்லாம் உங்கள் சொந்தக்கார பயில்க தான். ஒழுங்காக பார்த்து அடுத்த மாதத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கிற வழியை பாரு. இல்லை அப்படின்னா எக்கேடோ போய் தொலைங்கன்னு நான் பேசாட்டு வெளியே போயிட்டே இருப்பேன். ஏண்டா இப்படி பேசுற? இங்கே பாரு, நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா உன் பிள்ளையால் 1 மாதம் வாடகை கூட கொடுக்க முடியாது. அப்புறம் நீ நடுத்தரில் தான் வந்து நிற்கணும். நான் கிளம்புறேன். இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் முடிக்கிற வேலையை பாரு. தக்காளி வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வெங்காயம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா? வாங்கிட்டேன். அப்புறம் முக்கியமானது பாவக்காய் வாங்கிட்டியா? அது மட்டும் தான் வாங்கலை. ஐயோ, அது வேணுமே. எது கேட்குறேன்னு தெரியும், ஃபோனை வை. யூடியூப்பை பார்த்துட்டு பாவக்காய் கேக், கோவக்காய் கேக்கு நம்ம உசுரை வாங்க வேண்டியது. வெஜிடபிள்ஸ்லேருந்து இந்த பாவக்காய் முதல்ல பேன் பண்ணணும். ஹலோ, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஐயோ, கதை கதிரு போயிட்டு 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 போயிட்டு. ஹலோ, கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. 2 மினிட்ஸ்ங்க. என் பேக் ஒருத்தங்க திருடிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அதில் தாங்க என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஹலோ, என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நானும் கரெக்டாக வந்து உங்ககிட்டே மாட்டுறேன் பாரு. என்னங்க, ஹெல்ப் தானே கேட்டேன், அதுக்கே இப்படிலாம் சொல்கிறீங்க? இதுவே உங்களுக்கு இப்படி ஆகியிருந்தா நான் ஒன்றும் இப்படி கேஷுவலாக இருக்க மாட்டேன். ஓகே ஓகே. ஏங்க, ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? இல்லை, எங்கேயாவது கேமரா ஒளி வச்சிருப்பியா, அதை எங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஹேய், ஒருவேளை கேமரா வச்சா மாட்டிக்கிறேன்னு உனக்குள்ளே ஏதாவது கேமரா வச்சிருக்கேன் என்ன? எங்க திரும்ப. என்னங்க, இப்போ நீங்க பிராங்க் பண்றீங்களா? இங்க பாருங்க, என்ன பண்ணிட்டு என் பேக்கை புடுங்கிட்டு போயிருக்காங்கன்னு. இதுக்கப்புறமும் நீங்க நம்பலனா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு சாரி. ஏய், உனக்கு எப்படி போனானுங்க? மச்சி, அவ பாத்தியா என்ன ஆள்னு பாரு. நம்மள்ட்ட ஹேட்ரிக் போட பார்த்தா அதான் அடிச்சேன் பேக்க. நம்மளாம் யாரு போடாதமா? ஏய், கொஞ்சம் வாயை மூடு, இல்லை கீழே தள்ளி விட்டுருவேன். ஐயோ, வேணாம் வேணாம் ஜி, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்களேன். ஆ, நினச்சா அப்பவே
அவன் ஆளையும் முஞ்சியும் பார்க்கும்போதே ஏண்டி நிலா உனக்கு இதெல்லாம் தேவைதான். போய் போய் அவன்கிட்ட பேசியிருக்க. ஐயோ நாளைக்கு வேற எக்ஸாம் ஆச்சே, செமஸ்டர் ஃபீஸ் வேற பேக்ல இருக்கே. கொஞ்சம் கொஞ்சமா யூடியூப்ல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சனே. ஏய் ஃபோன் இல்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஜி என்கிட்ட நானே பேசிக்கிறேன். ஆமா திருடங்க இந்த வழி தானே போயிருப்பாங்க. யாருக்கு தெரியும், அப்படியே தேட வேண்டியதான். என்னது? போங்க ஸ்பீடா போங்க. ரெண்டு ரூட்டா இருக்கு, எப்படி போயிருப்பானுங்க? ஸ்ட்ரைட்டா தான் ஜி போயிருப்பாங்க. கரெக்ட். நம்ம ரைட் எடுப்போம். மச்சான் பிளான் பண்ணி அடிச்சா கூட இவ்வளவு பணம் இருக்காதுடா. பேக் ஃபுல்லா பணம். என் பணம் எல்லாம் போச்சு. திருட்டு பையன் நல்லாவே இருக்க மாட்டான். ஏய் இப்போ எதுக்கு புலம்பிட்டு இருக்க? இங்கே தான் எங்கே சுற்றிட்டு இருப்பானுங்க, பிடிச்சிடலாம். அவனா? ஏய் விடுறா. டேய் அந்த பொண்ணு எவனே கூட்டி வரானா? சீக்கிரம் போடா போடா வேகமா போடா. போங்க போய் புடிங்க. போங்க போங்க. ஏய் திருட்டு ராஸ்கல் நில்லுடா. வேக குடுடா. ஜி நீ ஸ்பீடா போங்க. ஏய் கையில மாட்டனா நீ அவ்வளவுதான். ஏய் ஏய் நில்லுடா. நில்லுங்கறல. நில்லுடா. எல்லோ ஷர்ட் நாயே. வண்டி நிறுத்துடா. நிறுத்துடா. போடா சீக்கிரம் போடா. ஏய் சின்ன புள்ள பாருங்க. இங்க எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன். டேய் அடிக்கடா போய் தொறடா. தக்காளி. ஏன் தக்காளி? போங்க. ஏய் தக்காளி நிக்காதீங்க. ஐயோ தக்காளி எடுத்து போடுறேன். ஒரு கொண்டு தக்காளி துள்ள. நீங்க போங்க அவ போயிர போறான். தக்காளி துள்ள நான் போறேன். தக்காளி ஒரு தீந்துச்சு. எப்படி இருக்குன்னு? ஐயோ போற போங்க. இருமா பழைய வண்டி கொஞ்சம் முன்ன பின்ன தான் போவோம், புடிச்சிடலாம். நீங்க போங்க. என்ன பண்ண மாட்டிப்போ. நான் எஸ்ஸா வரேன். சாயங்காலம் அட்டில பாப்போம். முடிச்சதுல மாட்டிக்கிட்டோமே. வண்டியில் உட்காரு.
ஜி என்னாச்சு? போன வீட்டுல திரும்பி வந்துட்டீங்க? அது அட சொல்லுங்க ஜி. திருட ஓடிட போறான். அதுதான். அத நான் எப்படி சொல்லுவேன்? அட சொல்லுங்க ஜி. ஏய், அவன் கையில கத்தி வச்சிருக்கான். எசுக்கு புஸ்க குத்திட்டானா பணம் போனா வரும், உசு போனா வருமா? இதெல்லாம் செட் ஆகாது. பார்க்கலாம்லாம். ஜி ஜி நீங்க சண்டெல்லாம் போட வேணாம். அன்பா பேசி வாங்கலால. காலேஜ் ஃபீஸ் ஜி. லைஃப் மேட்ரு. அன்பா தானே பேசிடலாம். கடவுளே, இதான் காப்பாற்றணும். கோவப்படாத, எனக்கு புரியுது தலைவா. நீ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணியிருக்க. இருந்தாலும் பாவம் அந்த பொண்ணு. அப்படி இப்படின்னு யூடியூப்ல சம்பாரிச்ச காசு அதை போய் அட்டை போட்டா எப்படி? பாரதிராஜா என்ன சொல்றாரு? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படு தப்புன்னு சொல்றாரா இல்லையா? ஜி அது பாரதியார் இல்ல? உங்க பர்ஸ் வேணுமா வேணாமா? இல்ல இல்ல, அது பாரதிராஜா தான். யூ கண்டினியூ. நீ குடு தலைவா, குடு சொல்றேன்ல. யோ, என்னைய பேச வெட்ட வர? நான் பேசிதான் இருக்கேன். ஏய் இரியா. ஜஸ்ட் மிஸ் இல்ல. கொஞ்சம் பேக் கொடு. ஜி அவன் அங்க இருக்கான். ஐயோ ஜி, லட்டு வருது ஜி. ஜி பேக்ல காசுலாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ஜி. ஐயோ ஓடுற புடிங்க. புருக்கி தப்பிச்சிருவியா நீ? ஏய் நில்லுடா. ஒரு அடி பலமோ? சாரி, ஒரு 10 நிமிஷம் உட்காந்துற சரியாயிடும். முடியாதா? வீட்டுக்கு போய் ஐஸ் வை, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். குட் குட். ஜி அத பேக் அடிச்சிச்சுல, வாங்க போலாம். திருட்டு போய் கூட நமக்கு என்ன பேச்சு? அப்புறம் நம்மளே திருடுன்னு சொல்ல போறாங்க. சரி பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். பை பை.
ஜி ஏன் நிக்கிறீங்க? அத பேக் அடிச்சிச்சுல, வாங்க போலாம். டேய், டிடி கோமா வாடா. பேசாம ஓடி. என் வண்டி எனக்கு தெரியும்.